தக்காளி தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன். அதோட ஒரு 6 காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கோம். நம்ம சட்னி நிறையா வைக்கணும் அப்படின்னா 7-8 தக்காளி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்த உடனே இந்த தோலெல்லாம் தனியாக வந்துடுது. இப்போ நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு அந்த தக்காளியோட தோலெல்லாம் உரித்து எடுத்துருவோம். எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியும் நம்ம சட்னியோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆறின பிறகு அந்த மிளகாயும் தக்காளியும் வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்குவோம். போட்டுட்டு கடுகு போட்டு தாளிக்கணும். தாளிக்கிறத அதே எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்குவோம். கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய் ஒரு 3 இது போட்டிருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டு தாளிக்கலாம். காரம் அதிகமாக வச்சிடாமல் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி, அதையும் எடுத்து நம்ம ஊற்றி கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். இப்போ தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அதோடு நான் கொஞ்சம் தேங்காய் சட்னியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது தண்ணி சட்னியாக இருக்கு இல்லையா, அதனால் தேங்காய் சட்னி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.